மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடந்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இத்தனை ஆண்டுகள் சட்டத்துறை அமைச்சர் என்ன செய்தார்? அவர்கள் கட்சியினர் என்ன நடவடிக்கை எடுக்கவில்லை? நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். தவேக மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பேட்டி. மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் திருப்பரங்குன்றம் அருகே அவனியாபுரம் பகுதியில் உள்ள அய்யனார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் மந்தையம்மன் கோவிலில் 280 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களைச் சந்தித்த அவர், மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடைபெற்று 1.5 ஆண்டுகளாகியும் கடந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: நான் ஆழ்ந்து வளர்ந்த இடம் இந்த அவனியாபுரத்தில் உள்ள அருள்மிகு அய்யனார் திருக்கோயில், அருள்மிகு மந்தையம்மன் கோயில்களிலே எப்பொழுதும் நான் தரிசனம் செய்யக்கூடிய அந்த அம்மனையும் அந்த ஐயனாரையும் வழிபட வந்துள்ளேன். எனக்காக தேர்தல் வெற்றிக்காக இந்த பகுதியில் உள்ளவர்கள் வைத்த வேண்டுதலின் அடிப்படையில் இந்த சுவாமிகளிடம் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறேன். நன்றி, அதான் நான் அன்னைக்கே பதில் சொன்னேன்ல, எது ஓயாம இருக்கு, அதுக்கே சொல்லிட்டேன் பதில். அதாவது நிரூபிங்கன்னு சவால் வீட்டுக்கு முன்னாடி நிரூபிக்கிறேன். அவங்க முதலமைச்சர் நிரூபிச்சிட்டாருல, 5 பேர்த்த நீக்கியிருக்காரு, மேயர் அரசு பண்ணியிருக்காரு, மேயர் பதவி விட்டு நீக்கிறாங்க, மேயர் ஒய்ஃப் மேயர் அரசு பண்ணியிருக்காங்க, 5 மண்டலத்தை நீக்கியிருக்காங்களா. அது இப்போ ஊழல் நடந்ததுனால தான் அவர் செஞ்சிருக்காரு பழைய முதலமைச்சர். சட்டத்துறை அமைச்சர் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுங்க. ஊழல் நடந்திருந்தா ஏன் அவங்ககிட்ட சட்டத்துறை அமைச்சர் இல்லையா? அந்த ஆட்சியில் அவங்க நடவடிக்கை இல்லையா? 1.5 வருஷம் ஆச்சுல இந்த ஊழல் நடந்து. இல்லை, ஊழல் நடந்து 1.5 ஆண்டுகள் ஆச்சு. அந்த சட்டத்துறை அமைச்சர் என்ன செஞ்சாரு? அவர் நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? அவங்க கட்சி மேல அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. யார போய் முற்றுகையிடுறது? நீங்க போய் அவங்க முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் விட்டதை அவங்க முற்றுகையிடணும். திமுக ஏன் நீ ஊழல் நடக்காம எதுக்கு நீங்க நீக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க போய் முதலமைச்சர் முற்றுகையிட வேண்டியானா? இல்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த சட்ட அமைச்சர் அந்த ரகுபதியை போய் முற்றுகையிட வேண்டியானா? ஏங்க, நாங்க ஊழலை வெளிப்படுத்தினா அதுக்கு போய் எங்க விட்டு வந்து முற்றுகையிடுவீங்களா? அது எப்படிங்க நியாயமாகும்? இப்ப மாநகராட்சி ஊழல் திருப்பி நீங்க உங்க ஆட்சிக்கு வந்து படிப்பீடு ஏதாவது விசாரணை தனியா ஒரு குழு, அது ஏற்கனவே உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி காவல்துறை துணைத் தலைவர் அவர்களுடைய தலைமையில விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த விசாரணை கமிட்டி நடைபெற்று வந்துவிட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு உள்ளதால் இது சம்பந்தமாக மேற்கொண்டு என்னால் பேச இயலாது. நன்றி. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.